ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, மோமோஸ். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெஜிடேபிளில் நான் செய்ய போகிறேன். நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். கோதுமை மாவுலேயும் நம்ம செய்யலாம். நான் மைதா மாவில் செய்கிறேன். இதை நல்லா சலிச்சுக்கலாம். எப்பயுமே மாவை சலிச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பிசையணும். இப்போ நல்லா இது மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பிசைஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்ட்டு மோமோஸ் கிடைக்கும். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆயில் மேலே இப்படி தடவி வச்சுக்கலாம். எதுக்காகன்னா நம்மளுக்கு மாவு காயாமல் இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான்வெஜ்ஜு செய்யலாம், வெஜிடேரியன் செய்யலாம். அப்போ நான் வெஜ்ஜு செய்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், அடுத்தது கொஞ்சம் குடமிளகா, நான் 1 கேரட், அரை குடமிளகா எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சோண்டு முட்டைகோஸ். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இப்போ சோயா சாஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சோண்டு நான் கெச்சப் சேர்க்குறேன். இது நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் நான் உப்பு சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சோண்டு நான் பெப்பர் சேர்க்குறேன். நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் பெப்பர், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ½ hour ஆயிடுச்சு. மாவு நல்லா
நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு தின்னா வரணும். இன்னும் கொஞ்சம் இன்னும் லைட்டாக கொஞ்சம் தின்னா இது பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம காய் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து நம்ம நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நான்வெஜ்ஜில் வந்து நீங்கள் மட்டன் சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஓரத்தை அப்படி எடுத்துணும் கையில். இந்த மாதிரி அழகாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு நம்ம இதை ஆயில் தடவி இட்லி தட்டை வச்சுருக்கேன், இதில் வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா. மீதி மாவெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இட்லி பானை தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம். வெஜிடேபிளில் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூடாக இருக்குது வேறு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஓகே பாய்.